ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. முயற்சித்துப் பார், ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. கார்லிக் கீ ரோஸ்ட். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு இரும்பு பேன் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இரும்பு பேன் இல்லைன்னா ஒரு இரும்பு தோசை கடாய் கூட எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்லா ஹீட் ஆனதும் அதை நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ நான் சிம்மில் வைக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணுறோம். போதுங்க, 1/2 டீஸ்பூன் கீ. டுவெண்ட்டி நம்பர்ஸ் கார்லிக் எடுத்திருக்கேன். கீ நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கார்லிக் 20 நம்பர்ஸ் கார்லிக் எடுத்திருக்கேன். நான் 20 கார்லிக் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா நாட்டு பூண்டாக எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லதுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. 15 மினிட்ஸ் ஆகும். இதில் வந்து நம்ம இம்யூனிட்டி சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணுதுங்க. டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக்கி பேட் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல இருந்தால் இது குறைக்கிறதுக்கு கார்லிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ தாங்க லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை நீங்கள் எப்போல்லாம் எடுத்துக்கலாம்னா ஏர்லி மார்னிங் டெய்லி 2 எடுத்துக்கலாம். எல்லாருமே ஆல்மோஸ்ட் எடுத்துக்கலாம். 10 வயசு மேலே உள்ளவங்க, ஏன் 7 to 8 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது நேச்சுரல் தாங்க. நம்ம ஆல்ரெடி பூண்டு எல்லா குக்கிங்லேயும் சேர்க்க தான் செய்கிறோம். டெய்லி 2 எடுத்துக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாங்க. டெய்லி எடுத்துக்க முடியாதவங்க கூட வாரத்துக்கு ஒரு 2 டேஸ் ஆச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மலாம் ஃபஸ்ட்டு உள்ளதெல்லாம் பழைய காலத்து மெத்தடை எல்லாத்தையும் இப்போ மறந்துட்டு வரோம். எல்லாமே நியூ லைஃப் ஸ்டைலுக்கு மாறியாச்சு. எதுக்குமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன சின்ன விஷயமும் கொஞ்சம் நம்ம கவனமாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்து நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டால் நம்ம ஃபேமிலியும் நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இப்படியே நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினா கூட போதுங்க. இன்னும் நல்லா கொஞ்சம் ரெட்டானால் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. இது அந்த ஸ்லோவாக நம்ம வதக்கிற டைம் தாங்க ஆகும். அதர்வைஸ் ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கார்லிக் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு நிமிஷத்தில் இறக்க வேண்டியதுதான். இறக்கி நல்லா சூடாறினதுக்கப்புறம் ஆளுக்கு 2 பீஸ் சாப்பிட்டுக்கோங்க. ஏர்லி மார்னிங் சாப்பிடுங்க. ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I hope you have a nice day.